வணக்கம். நடிகர் விஜய் வந்து உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக கட்சி நடத்துகிறாரா, இல்லை யூடியூபர்கள்லாம் கண்டென்ட் கொடுக்கறதுக்காக கட்சி நடத்துகிறாரானே தெரியல. இவர் ஏதாவது ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வெளியில் வராரு, ஏதாவது மீட்டிங்கை போட்டு ஏதாவது ட்ரோல் மெட்டீரியலாக ஆயிடுறாரு. அதை வச்சு யூடியூபர்ஸ் எல்லாம் கண்ட மேனிக்கு அவரை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் 10 நாளைக்கு தலைமறைவாயிடுறாரு. அந்த 10 நாளைக்கும் விஜயை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மீண்டும் வெளியில் வராரு, அப்போது ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறாரு. மீண்டும் ஆஃபீஸுக்குள்ளே இருக்கிறாரா இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிறாரான்னு தெரியல. 15 நாளைக்கு வெளியிலேயே வரதில்லை. யூடியூபர்ஸ் எல்லாம் அவரை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க, மீடியாவும் அவரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கடந்த 3 ஆண்டுகளாக இதை தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் நடிகர் விஜய். கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தான் தன்னுடைய கட்சியின் 3வது ஆண்டு தொடக்க விழாலையும் அதே போல் தான் பண்ணியிருக்கிறார். 3வது ஆண்டு தொடக்க விழானா நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் போராடி இருக்கிறோம், இதை சாதிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஏதாவது பேசணும். ஒரு கர்மாந்திரமும் இல்லை. அந்த இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. டான்ஸ்னால் சினிமா பாட்டு பாடி ஆடுறாங்க, கட்சி பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர் மேடையில் டான்ஸ் ஆடுறாருன்னா அது நடிகர் விஜயாக தான் இருக்கும். எம்ஜிஆரும் நடிகர் தான், அவரும் கதாநாயகனாக நடித்து வந்தவர் தான். அவரெல்லாம் மேடையில் இந்த மாதிரியெல்லாம் டான்ஸ் ஆடினது கிடையாது. டான்ஸ் ஆடினது மாதிரியான வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்தது கிடையாது, செய்தி கூட கிடையாது. அவர் வந்து ஒரு அரசியல் மக்களை சந்தித்து கட்டிப்பிடித்து மக்களை கண்டுபிடிப்பார், ஏழை மக்களை கண்டுபிடிச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பண்ணுவார். அது ஒரு அரசியல் இருந்துச்சு. ஆனால் விஜய் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு மாஸ் டைலாக் வந்து பேசிக்கிட்டு தெரிகிறாரு. ஆனால் மக்களுக்கு நல்லது செய்கிறது போல் தெரியல. நானும் 2 ஆண்டுகளாக நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஒரு நாளும் அவர் விமர்சனம் பண்ணதில்லை. ஏன்னா புதிதாக கட்சி தொடங்கி வந்திருக்கிறாரு. சரி பார்க்கலாம் ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா ஒன்றும் பண்ண மாட்டார் போல். ஒரு கட்சி துவக்க விழாவில் என்ன பண்ணுவாங்க, கட்சி நிர்வாகிகளுக்கு இந்த நிர்வாகிகள்லாம் நன்றாக செயல்பட்டாங்க அப்படின்னு ஏதாவது விருது கொடுப்பாங்க, இல்லை பாராட்டுவாங்க. அது கிடையாது. 2வது நலிந்த கட்சி தொண்டர்களுக்கு ஏதாவது உதவி செய்வாங்க, இல்லை நலிந்த மக்களுக்கு ஏதாவது நலத்திட்ட உதவிகள் கொடுப்பாங்க. ஏதாவது தையல் மிஷின் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது மக்களுக்கு நலத்திட்டங்கள் உதவிகளை பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரியும் ஒன்றும் பண்ணலை. இறந்து போனாங்களா 41 பேர், இவருடைய கட்சி கூட்டத்துக்கு வந்து 41 பேர் இறந்து போனாங்களா. அந்த குடும்பத்துக்கும் ஏதாவது அவங்கள நினைவு கூறலை, அவங்களோட நினைவஞ்சலி செலுத்தலை. அந்த புகைப்படத்தை வச்சு இவங்களாம் கட்சி நம்மளோட கட்சி தொண்டர்கள் இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு நினைவஞ்சலி கூட நடத்தலை. அப்புறம் என்னத்துக்கையா கட்சி வச்சு நடத்துகிற, கட்சிக்காரன் 41 பேர் இறந்து போயிட்டான், அது குறித்து கவலைப்படவும் இல்லை, அது குறித்து பேசவும் இல்லை. ஆனால் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு மேடையில். இவரெல்லாம் என்ன மாதிரி தலைவர்னு உண்மையிலேயே தெரியல. இவர் வந்து கண்டென்ட் கொடுத்து இந்த சாட்ட துறைமுருகன் வந்து பெரிய குரோர்பதி ஆயிடுவார் போல். இவரை பற்றியே பேசிய அவர் வந்து குரோர்பதி ஆயிடுவார் போல். அந்த மாதிரி தான் நம்ம விஜய் வந்து துறைமுருகனுக்கு ஏற்ற மாதிரியே வந்து கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு போகிறாரு. இப்போ அதாவது அந்த படுபாவி சும்மா இருந்தாலும் இந்த சண்டாளச்சேரிக்கு சும்மா இருக்க மாட்டாளே அப்படின்னு வடிவேலு சொல்லுவார்ல, அதே போல் துரைமுருகன் சும்மா இருந்தாலும் நடிகர் விஜய் சும்மா இருக்க மாட்டார் போல். அவருக்காகவே வந்து கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் எங்கே போய் முடியும் தெரியல. ஆனால் விஜய்க்கு வந்து கணிசமான ஓட்டுகள் வந்து தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புதிய வாக்காளர்கள் வந்து நடிகர் விஜயை தேடி தான் போகிறாங்க. அதாவது ஓட்டெல்லாம் வாங்கிடுவார், ஆனால் அது அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை, அது மக்களுக்கு எந்த ஒரு நன்மையுமே கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தான் தெரியுது. இவர் வெற்றி பெற்று வந்தாலும் இதுதான் நடக்கும். போய் எங்கேயாச்சும் போய் பதுங்கிடுவார், குழிக்குள்ளே பதுங்கிட்டு செய்தியாளர்களை சந்திக்கிறது கிடையாது, கட்சிக்காரர்களை சந்திக்கிறது கிடையாது. அந்த கட்சி கூட்டத்துக்கு வந்தப்போ கட்சியோட மூத்த நிர்வாகி புஷி ஆனந்த் இருக்கிறார்ல, அவர் எப்படி இருப்பார், ஆள் தடிமனாக இருக்கிறார். அவரால் நடந்து போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏதாவது உடல் கிளியெல்லாம் பண்ணலை, உண்மையை சொல்கிறேன். உடலில் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் குண்டாக இருக்கிறாருல, அவர் போய் கார் பின்னாடி ஓட விடுறாங்க. அவரை காரில் ஏற்றிட்டு போகலாம். பெரிய நிர்வாகி, ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர், அவரை வந்து ஓட விடுறாரு நடிகர் விஜய். ஸோ கட்சி நிர்வாகிகளை சல்லி பைசா கூட மதிக்க மாட்டேங்கிறாரு. பெரிய நிர்வாகி, அதாவது மூத்த நிர்வாகிகளுக்கே இந்த நிலமான அடிமட்ட தொண்டர்களெல்லாம் நினச்சி பாருங்கள். ஸோ இவரெல்லாம் ஒரு பொருட்டாகவே கருத மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இவர் ஜெயித்தாலும் மக்களுக்கு எந்த பலன் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. சந்தோஷமா? நீ ஓனர் இல்லையா? ஓடே